வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியும் பல்லவனும் ரூமில் இருக்காங்க. அப்படியே ரூமை மெதுவாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டாண்ட் மேலே இருக்க சங்கு எடுத்து பார்த்துட்டு, அண்ணே என்னென்ன இது, கடலில் இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் சும்மா அழகாக இருக்குன்னு வச்சுருக்காங்கடா அப்படிங்கிறாரு. அவர் அதை கையில் தூக்கி பார்த்துக்கிட்டே, இவ்வளவு வெயிட்டாக இருக்குன்றாரு, இதில் ஏதாவது யூஸ் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். பாண்டி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க, சும்மா ஒன்றுமே இல்லாததை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. டேய் வீட்டை சுற்றி பாருடா, இங்கே இருக்கிற பாதி உபயோகப்படுத்தாத பொருள் தான், எல்லாம் சும்மா ஒரு அலங்காரத்துக்கு தான். அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி ஒரு சோஃபாவில் உட்கார்றாரு. அதாவது அப்படின்னு பாண்டி ஏதோ சொல்ல வர, பந்தா அப்படிங்கிறாரு பல்லவன். நான் சொல்லலப்பா அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டி அந்த சங்க கையில் வாங்க, அதை பல்லவன் திரும்பவும் வாங்கிக்கிட்டு, அண்ணே நீ அதை தானே சொல்ல வந்த அப்படின்னு கேட்க, டேய் நான் அப்படி சொல்லவே இல்லையடாங்கிறாரு பாண்டி. அப்போ சேரன், டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு அங்கே வர்றாரு. அண்ணே சும்மா அண்ணேங்கிறாரு பல்லவன். அவர் கையில் இருக்க சங்க பார்த்துட்டு, இது என்னடா கையிலங்கிறாரு சேரன். ஐயோ இதை வேற கையில் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற பல்லவன் மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே வைக்கிறாரு. டேய் எடுத்த இடத்துலயே வச்சுட்டல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படின்னு தலையாட்டிட்டே வந்து உட்கார்றாரு பல்லவன். ஏதாவது குடிக்கிறீங்களாடா அப்படின்னு சேரன் கேட்க, குடிக்கிறேன்னு சொன்னா கிச்சனுக்கு போய் ஏதாவது செய்யவா நான் போற, யாராவது வருவாங்க அப்படிங்கிறாரு பல்லவன். அப்போ சரியா மனோகர் அங்கே வர, சார் வாங்க சார்னு சேரன் எழுந்திருக்க, பாண்டியன் பல்லவனும் கூட லைட்டாக எழுந்திருக்கிறாங்க. ஐயா முதல்ல உட்காருங்கன்னு சொல்ல பல்லவன் முதலாக உட்காந்துக்கிறாரு. அட உட்காருங்க, பொசுக்குன்னு எழுந்துட்டு உட்காருங்க அப்படின்னு அவரு சேரனோட முதுகில் தட்டி கொடுத்துட்டு இருக்க பாண்டியன் உட்காந்துடுறாரு. நீங்களும் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேரன் மெதுவாக உட்கார, அவரும் அப்படின்னு ஒரு சோஃபா கிட்ட போறவரு, அப்புறம் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா சாப்பிட்டோங்க சார் அப்படிங்கிறாரு சேரன். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு மனோகர் கேட்க, சோழன் இன்னும் வரலங்கிறாரு சேரன். அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அவர் இப்பதான் ஃபேஷியலுக்காக உட்கார்ந்து இருக்கிறதா தாஸ் ஃபோன் பண்ணி சொன்னான். இந்த ஊர்லயே பெரிய ஸ்டைலிஸ்ட் அந்த கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான்றாரு மனோகர். சேரன் ஓகேன்ற மாதிரி உட்கார்ந்துருக்க, அண்ணே ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருப்பாரே அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. அதுன்னு பல்லவன் தடுமாறிட்டு இருக்க, அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் போய் படுங்கன்றாரு மனோகர். சார் நாளைக்கு ஃபங்க்ஷன், வீட்டில் நிறைய வேலை இருக்கும், ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க சார், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். ஏண்டா பாண்டி அப்படின்னு சேரன் கேட்க, பண்ணலாண்ணே அப்படின்னு அவரும் அவசரமாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, வேலை செய்ய இங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவ்வளவு தூரம் வண்டியில் வந்திருக்கீங்க, டயர்டாகவும் இருப்பீங்க, வாங்க போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மனோகர் கூப்பிட, இன்னும் சோழன் வரலையே, அவனை பார்த்தா பரவாயில்லன்ற ஏக்கத்தில் சேரன் எதுவும் சொல்லாமல் இருக்காரு. வாங்க தம்பி அப்படின்னு மனோகர் எழுந்திருக்கிறாரு. சரிண்ணே போலாண்ணே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல்லவன் சேரனை பார்க்க, அவர் எழுந்து நின்று வாங்கன்னு கூப்பிட 3 பேரும் எழுந்து போகிறாங்க. வாங்கன்னு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரூம் கதவு திறந்து லைட்டை போடுறவர், ஐயையோ அப்படிங்கிறாரு. 3 பேரும் பார்க்க, இந்த ரூமில் பெட்டு ஏசி எல்லாம் இல்லையேப்பா, ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு வேகமாக வெளியே போகிறாரு மனோகர். வெளியே வந்த மனோகர் கதவை சாத்திட்டு அங்கேயே நிற்கிறாரு. வெறும் தரையிலேயே தூங்குங்கடா, உங்களுக்கெல்லாம் இதுவே அதிகம் அப்படின்னு ஒரு கருவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அண்ணே இந்த ரூமில் எப்படின்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, இருடா அவர் தான் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, வருவாருன்னு சொல்லிக்கிட்டு கொண்டு வந்த பேக்கை வைக்கிறாரு சேரன். பாண்டியன் கையில் இருக்க பேக்கை ஒரு ஓரமாக வைக்கிறாரு. எல்லாரும் ஒன்றும் புரியாமல் குழம்பி அப்படியே நின்றுட்டு இருக்க, மனோகர் திரும்பி வந்து தம்பி அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்து சாருன்னு சொல்ல, சாரி தம்பி, ரிசப்ஷனுக்காக கொஞ்சம் கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க, வீட்டில் இருந்த ஏசி ரூம் எல்லாத்தையுமே வந்தவங்களுக்கே கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு மனோகர் சொல்ல, ஓகே இவர் ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு பல்லவனும் பாண்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு ரூம் தான் இருக்கு, இந்த ரூம்ல ஏசி இல்லை, நீங்க ஏசி இல்லாமல் இருந்து பழகிருக்கீங்கல்ல, இந்த ரூம்ல இருந்துக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே தயக்கமாக கேட்குற மாதிரி மனோகர் கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம சேரன் பார்க்குறாரு. பல்லவனா அண்ணனை பார்க்குறாரு. அப்போ முடியலன்னா பரவாயில்ல, சொந்தக்காரவங்க வேற யாரையாவது ரூமை மாற்றி விடுறேன்றாரு மனோகர். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க சார், ரூம் கொடுத்துட்டு கேட்கறதெல்லாம் தப்பாக இருக்கும், உங்களுக்கு இதுவே ஓகே தாங்க சார்
அதான் ஃபேன் இருக்குல்ல, அது போதுங்கிறாரு சேரன். அது இல்லை தம்பி, சரி வராது, தப்பாயிடும். நிலாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவிச்சுக்குவா. நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படின்னு தவிப்பா வெளியே போற மாதிரி அவர் திரும்ப சார்னு கூப்பிடுறாரு சேரன். அவரும் திரும்பி பார்க்க, பரவாயில்லைங்க சார், சொந்தக்காரவங்கெல்லாம் வசதியா இருந்துட்டு போகட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாங்க இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு சேரன். பல்லவனும் பாண்டியும் தர்ம சங்கடமா நிக்க, உங்களுக்கு ஓகே தானேன்னு மனோகர் கேட்கிறாரு. ஓகே தாங்க சார், உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, நீங்க போய் பாருங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல, இருங்க அப்படிங்கிற மனோகர் சண்முகம்னு கூப்பிடுறாரு. ஐயான்னு சவுண்டு வருது. மறுபடியும் சண்முகம் அப்படின்னு அழுத்தி கூப்பிடுறாரு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு பவ்யமா ஒரு சர்வெண்ட் வந்து நிக்கிறாரு. வீட்டுல வேற ஏதாவது ரூம் காலியா இருக்கான்னு அவரு கேக்குறாரு. இல்லங்க ஐயா, எல்லா ரூம்லயும் சொந்தக்காரங்க இருக்காங்கன்றாரு அவரு. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சாதாரண ரூமை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் போய் ஏசி ரூமை கொடுப்பியா நீ அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட செம்மையா சீன் போட்டுட்டு இருக்காரு மனோகர். அறிவில்லை உனக்கு அப்படின்னு வேலைக்காரனை திட்டிட்டு இருக்க. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி இவரோட நாடகத்துக்கு பலியாகிறது செர்வெண்டா இருக்காரு. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சண்முகம் சொல்ல, என்னையா இதெல்லாம் ஒரு பதிலா, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மனோகர் எகிர்றாரு. நாடகம் ஓவரா போயிட்டு இருக்குன்னு பல்லவனும் பாண்டியும் பார்த்துட்டு இருக்க. சார் 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 பரவாயில்லங்க சார், பாவம் அவரை ஏன் திட்டுறீங்கன்றாரு சேரன். இல்ல தம்பி, இப்படி பொறுப்பு இல்லாம என்ன பண்ணியிருக்கான் பாருங்க அப்படிங்கிற மனோகர். இங்க பாரு, இவங்களுக்கு புது தலகாணி அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து கொடு, கூடவே இருந்து பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு வாயில சொல்லிக்கிட்டு கண்ணில் வேற ஜாட காட்டிட்டு இருக்காரு மனோகர். சரிங்க ஐயா அப்படின்னு வேலைக்காரரு சொல்ல, தம்பி சாரி தம்பி அப்படிங்கிறாரு மனோகர். சார் ஐயோ பரவாயில்லங்க சார், நீங்க என்ன ரூம் இருந்துகிட்டு வேணும்னேவா எங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்க, நாங்க பாத்துக்கிறோங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல, அவரு எப்படியோ அரை மனசா சரின்னு சொல்ற மாதிரி சரின்னு தலையாட்டுறாரு. வா அப்படின்னு சர்வெண்ட்டை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அவரு கதவை சாத்திட்டு போக இவங்களுக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்து வடியுது. பல்லவன் ஃபேனை போடுறாரு. அங்க ஒரு பழைய சேர் இருக்க, பல்லவன் அதுல உட்கார்றாரு. பல்லவன் மேல பார்த்துக்கிட்டே அண்ணன்னு கூப்பிட அப்படிங்கிறாரு. இந்த ஃபேன்ல எப்படின்னே தூங்குறது, நம்ம வீட்டுல சுத்தி மரம்லாம் இருக்கு, காத்தெல்லாம் அடிக்கும், இங்க எப்படின்னு அப்படின்னு பல்லவன் பாவமா கேக்குறாரு. ஒரு நாள் தானேடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாரு சேரன். இதெல்லாம் ஓகே, உங்களோட அப்பா மிஸ்டர் நடேசன் எங்கப்பா, ஒரு நிமிஷம் இருனே அப்படின்னு பாண்டி எழுந்து போய் ஒரு பெடஸ்டல் ஃபேனை கொண்டு வந்து வச்சு ஆன் பண்றாரு. டேய் பல்லவா, காத்து வருதாடா அப்படின்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. ரூம் நல்லா தாண்டா இருக்கு, ஃபேன் போட்டது எதுவும் தெரியல பாரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாண்ணே ஃபேன் இருந்தா ஒன்னும் தெரியலன்னுங்கிறாரு பல்லவன். சேரன் வெறுந்தரையில உட்கார போக கதவு திறக்குது. மனோகர் உள்ளர வர்றாரு. போ சீக்கிரம் கொடு போ அப்படின்னு மனோகர் சொல்ல, அவரோட சர்வன்ட் சண்முகம் அவசரமா தலைவாணி ஒரு பெட்ஷீட்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. தம்பி இது ஓகே தானேன்னு மனோகர் கேட்க, ஓகே தாங்க சார் அப்படிங்கிற சேரன். டேய் பல்லவா, அப்பா அங்க இருப்பாரு, வந்து படுக்க சொல்லுன்றாரு. சரின்னு என்ன பல்லவன் திரும்ப, அவருக்கு நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா, மேலதான் படுத்திருக்காரு அப்படின்னு மனோகர் சொல்றாரு. ஓ படுத்துட்டாரா அப்படின்னு சேரன் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, அவரு தூங்கிட்டாருப்பாங்கிறாரு மனோகர். சரி அப்பாவுக்காவது ஒரு ரூம் கொடுத்துருக்காங்களே, அவரு தூங்கிட்டாருன்ற நிம்மதியோட சரி சரிங்கிறாரு சேரன். அப்புறம் வந்து இவர் சண்முகம் ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, உடனே வந்து செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிங்க சாருங்கிறாரு சேரன். சரிப்பா நான் வரேன்ப்பா, பாத்துக்க அப்படின்னு சண்முகத்திட்ட சொல்லிட்டு மனோகர் கிளம்ப சண்முகமும் பின்னாடியே போறாரு. பல்லவன் போய் கதவு சாத்துறாரு. டேய் பல்லவா, சோழன் போன் பண்ணான்னு சொன்னியே, அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. ஆமாண்ணே பேசுனேன்னு, ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஏன்னு கேக்குறாரு பல்லவன். இல்லடா அண்ணியோட அண்ணன் கூட போனான்ல, அதான் அண்ணன் கேக்குதுங்கிறாரு பாண்டி. ஆமாண்டா, அவங்க 2 பேரும் ஒன்னா போறாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருக்கு, அவங்க நல்லா பேசிக்கிறாங்கன்னா ஓகே தான், சரிடா தூங்குவோம் வாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, பாண்டி பாய் எடுத்து விரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல தாஸ் கொண்டு வந்து காரை நிறுத்த சோழனை இறங்கி அப்படியே வீட்டை பாக்குறாரு. சதீஷ் அப்படின்னு தாஸ் கூப்பிட, சார் சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து நிக்க, இந்த வண்டியை திருப்பி நிறுத்தணும் சரியா அப்படின்னு சொல்ல, அவரு சரிங்க சாருங்கிறாரு. மேல என்ன பாட்டு சத்தம் அப்படின்னு தாஸ் மேல அண்ணாந்து பார்த்துட்டு கேட்க, மேல சாரோட அப்பா படுத்திருக்காருங்க சார்னு சதீஷ் சொல்றாரு. ஓ அவரா, சரி சரிங்கிற தாஸ் அங்கிருந்து போறாரு. சோழன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க,
என் இனிய பொன்னிலாவை என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கு மேல இருந்து. சோழன் அப்படியே மேல பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்க சதீஷ் கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்றாரு. ஆ அப்படின்னு சோழனும் வீட்டுக்குள்ள போறாரு. மொட்டை மாடியில ஒரு நாடாக்கட்டில போட்டு நடேசன் அதுல ஜாலியா மல்லாக்க படுத்திருக்காரு. பக்கத்துல ரேடியோ பாடிக்கிட்டு இருக்குது. இவரும் சேர்ந்து பாடிட்டு இருக்க சோழன் அங்க வர்றாரு. வர்றவரு டேப்பை ஆஃப் பண்ண இவரு கை காலை ஆட்டிட்டு இருந்தது அப்படியே நிக்குது. ஹலோ, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க பார்த்தா தெரியல படுத்திருக்கேன்றாரு நடேசன். அது தெரியுது, இங்கேயே வந்து படுத்திருக்கீங்க, உள்ள வந்து படுக்க வேண்டியதுதானேங்கிறாரு சோழன். ஏய், இங்க காத்து நல்லா ஜிலு ஜிலுன்னு வருது, எவ்வளவு அருமையா இருக்கு பாரு, சும்மா வானத்தை பார்த்து படுக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா, நீ வேற ஏண்டா அப்படிங்கிறாரு நடேசன். இங்கெல்லாம் வேண்டாம், உள்ள வந்து படுங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். உள்ளரெல்லாம் ஒரே வெக்கையா இருக்குடா, நான் இப்படி வெளியே காத்தோட்டமா படுத்தே பழகிட்டேன், எனக்கு இப்படி படுத்தாதான் தூக்கம் வரும், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அவரு சொல்ல ஷோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு சோழன். இங்க படுக்க சொல்லி அவங்க யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சோழன் கேட்க ஏன்பா யாரும் எதுவும் சொல்லல, நானா தான் இங்க வந்து படுத்திருக்கிறேன், நீ வேற அப்படின்னு நடேசன் சொல்ல சரி, அப்ப அவங்க யாராவது ஏதாவது சொன்னா என்கிட்ட வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சோழன் சொல்ல யாரா இவன் நொய்யின்னுகிட்டு யாரும் எதுவும் சொல்லலங்கிற, யார் என்ன சொன்னா யார் என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டு யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாரு நடேசன். சரி, அவங்க யாரும் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, ஒரு நாள் தானே உள்ளர வந்து படுக்கலாம் இல்லைங்கிறாரு சோழன். ஏன்பா ராசா, அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்து தான் படுத்திருக்கிறேன், நீ போய் தூங்கு, நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்படிதான் தூங்காம கொல்லாம மூஞ்சி வீங்கி போய் நிக்க போறியா, போய் தூங்குடா, நல்லா பேசாம இங்க பாய போட்டு படுக்கிறியா அப்படின்னு நடேசன் கேட்க ஐயோ உங்க கூடயா, நான் வரலன்னு கையெடுத்து கும்பிடுறாரு சோழன். அப்ப போய் தூங்கு போ அப்படின்னு நடேசன் சொல்ல ஆ அப்படின்னு சோழன் அங்கிருந்து போறாரு. நல்ல பாட்டை நிப்பாட்டி விட்டான் அப்படின்னு அவரு மறுபடியும் டேப் ரெக்கார்டரை ஓட விடுறாரு. சோழன் மாடிப்படியில இருந்து இறங்கி அப்படியே வர்றாரு. எல்லா இடத்துலையும் அழகழகான லைட்டு, மாலைகளால் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று நெருடுதே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு சோழன். அவர் ஒரு இடத்துக்கு வர அங்கே சண்முகம் கப்பில் ஏதோ எடுத்துட்டு இருக்காரு. அண்ணன்னு கூப்பிட நிமிந்து தம்பி ஏதாவது வேணுமாங்கன்னு கேட்குறாரு. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அண்ணன், தம்பி எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு சோழன். அவர் உடனே ட்ரே அங்க வச்சுட்டு வாங்க தம்பி வாங்க காட்டுறேன் அப்படின்னு நடக்கிறாரு. சோழனு கூடவே போக தம்பி இந்த ரூம்ல தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படிங்கிற சோழன் கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாரு. அப்படியே அவரு மேல பார்க்க ஏசியும் இல்ல, ரூமை வெறிச்சோடி போய் கிடக்கு. இவங்க 3 பேர் மட்டும் பாய போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. பல்லவன் படார்னு கொசு அடிச்சிட்டு இருக்காரு. தூக்கத்திலையும் வெக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, கொசு கடிக்காம இருந்தா போதும்னு இழுத்து போத்திக்கிறாரு. உள்ளர வந்த சோழன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் தூக்கத்திலேயே கழுத்துல வேர்த்திருக்க வியர்வையை தொடச்சிட்டு இருக்காரு. அவங்க 3 பேரையுமே ஒரு மாதிரி சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்கிற சோழன் ரூமை விட்டு வெளியே வர்றாரு. முகம் சுண்டி போய் ஹாலுக்கு வர்றவரு அங்க இருக்க சோஃபால அப்படியே உட்கார்றாரு. அப்போ நிலாவும் அங்க வர்றாங்க. சோழன் வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆ அப்படின்னு எழுந்து நிக்கிறாரு. அவரு மேக்கப்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு நிலா கேட்க அவரு டக்குன்னு பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. நிலா ரொம்ப சந்தோஷமா அவரை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பலன்னு இருக்கீங்களேன்றாங்க. அவருக்கு உடனே கொஞ்சமா வெக்கம் வந்துருது. நிலா அவரையும் கூர்ந்து பார்த்துட்டு ஐய வெக்கமானு கேட்க ஆமாங்கிறாரு அவரு. அவரோட வெக்கத்தை நிலா ஜாலியா ரசிச்சு சிரிக்க ஐயோ அப்படின்னு ரொம்ப வெக்கப்படுறாரு அவரு. அதெல்லாம் சரி, பல்லவன் அண்ணன் எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க நிலா. அவங்க எல்லாம் அந்த ரூம்ல படுத்திருக்காங்கன்னு கைய காமிக்கிறாரு சோழன். நிலா அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அந்த ரூம்லயான்றாங்க. ஆமா அந்த ரூம்ல தாங்கிறாரு சோழன். நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோழன் சீரியஸா அவங்க அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமா நிலா அந்த ரூம்ல தான் இருக்காங்க, தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாரு சோழன். நிலா வாஷ்ரூம்னு அவரு கேட்க வாங்க அப்படின்னு சுருங்கின முகத்தோட கூட்டிட்டு போறாங்க நிலா. மனோகர் தூங்க போகாம ஆவி மாதிரி அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. போனை வச்சுட்டு ஏன்பா டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கணும் சரியா, அப்புறம் டின்னருக்கு எப்படியும் எக்ஸ்ட்ராவா நிறைய பேர் வருவாங்கன்னு பிளான் பண்ணி இருக்கோம், அது சூப்பரா இருக்கணும், சும்மா அங்க வந்து சொதப்புனீங்கன்னா தப்பா போயிரும்னு சொல்லிக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு. சோழனுக்கு வாஷ்ரூமை காட்டிட்டு நிலா மறுபடியும் ஹாலுக்கு வர்றாங்க. ஏன்பா நல்லா பண்ணுவீங்க, நல்லா இருக்கும்னு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். சரிப்பா
நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காத, கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலா வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. சரி சரி கூப்பிடுறேன் இருன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு மனோகர். என்னம்மா தூங்கலையா நீ இன்னும்? தூங்க வேண்டியது தானே போய். ஓ மாப்பிள்ளை வரணும்னு வெயிட் பண்ணுறியா அப்படின்னு மனோகர் கேட்க, வந்துட்டாருப்பா, ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அப்படின்னு உணர்ச்சியே இல்லாத குரல்ல நிலா சொல்ல, சரிம்மா அப்படிங்கிறாரு மனோகர். வெளியே வந்த சோழன் நிலா கிட்ட போலான்னு நினைக்கிறவரு மனோகர் அங்க நிக்க அப்படியே தயங்கி நின்னுடுறாரு. அப்பா சேர அண்ணனையும் அவங்க தம்பிங்களையும் இந்த ரூம்லயா தூங்க சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமாம்மா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஏன் இவ இப்படி கேட்குறா என்னன்னு தெரியலையேன்னு அங்க வந்த சோழன் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு நின்னுக்கிறாரு. ஏதோ ஏசி ரூம் கொடுத்தத அம்மா சொன்னாங்க, நீங்க என்னப்பா இந்த ரூம்ல தூங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. ஏம்மா அந்த ரூமுக்கு என்ன அப்படின்னு மனோகர் கேட்க, அப்பா அது ஸ்டோர் ரூம்பா அப்படின்னு நிலா கொஞ்சம் அதிர்ச்சியோட சொல்ல, அதுக்கு என்னங்கிற மாதிரி மனோகர் பார்த்துட்டு இருக்க சோழனை கேட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மற்ற எல்லா ரூமும் ஆக்குப்பைடா இருக்கு அப்படின்னு மனோகர் சொல்ல, ஆக்குப்பைடா இருந்தா ஸ்டோர் ரூம்லயா தங்க வைப்பீங்க? அங்க என்னப்பா வசதி இருக்கும், எப்படிப்பா அவங்க அங்க இருப்பாங்க அப்படின்னு நிலா ரொம்பவே வருத்தத்தோட கேக்குறாங்க. ஐயோ நிலா, அந்த ரூமை நல்லா கிளீன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்கிறாரு மனோகர். தப்புப்பா, வீட்டில் இடம் இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லி இருக்கணும்ல, நான் ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்க வச்சிருப்பேன். நாங்களாப்பா உங்களை ரிசப்ஷன் வைக்க சொன்னோம், நீங்கள் தானே வைக்கணும்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. அப்போ கெஸ்ட்டை ஒழுங்காக கவனிக்க வேண்டாமா, இப்படியா நடத்துவீங்க அப்படின்னு நிலா கேட்க, நிலா அப்படின்னு அவர் அதிர்ச்சியாக கூப்பிடுறாரு. அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கு ஏசி ரூம் கொடுத்துருக்கோம், அப்பா பக்கத்துல இருந்து கவனிக்கிறாருன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க அவங்கள ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவமும் நிறைய வருத்தமா கேக்குறாங்க. அம்மா நீ இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி அவங்க யாராவது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல அப்படின்னு மனோகர் கேட்க, அவங்க சொன்னாதான் தெரியணுமான்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற அப்படின்னு மனோகரும் டென்ஷன் ஆகுறாரு. அப்பா உங்களுக்கு புரியுதா இல்லையா, எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அங்கேயே நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா அங்கிள் எங்கன்னு நிலா கேக்குறாங்க. அவர் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்காருன்றாரு மனோகர். மொட்டை மாடியிலையான்னு ரொம்பவே அதிர்ந்து பாக்குறாங்க நிலா. நாங்க யாரும் அவரு அங்க போய் படுக்க சொல்லல, அவராதான் அங்கேயே போய் படுத்துக்கிறேன்னு கேட்டுட்டு போய் படுத்திருக்காரு அப்படின்னு மனோகர் கடுப்போட சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அங்க கொசு கடிக்கும்பா அப்படிங்கிறாங்க நிலா. நிலா நான் தெரியாம தான் கேட்குறேன், இத்தனை நாள் அவர் என்ன ஏசி ரூம்லையா படுத்திருந்தாரு அப்படின்னு மனோகர் கேட்க, நிலா அப்படியே அசந்து போய் பார்க்குறாங்க. சோழனும் சங்கடத்தோட அப்படியே நின்று கேட்டுட்டு இருக்க, அங்கேயும் இப்படிதானேம்மா படுத்திருப்பாரு அப்படின்னு கேட்க, நிலா பதில் சொல்ல முடியாம பார்க்குறாங்க. இதோ பாருமா, இது எல்லாமே அவங்களுக்கு பழக்கமான விஷயம்தான், இதுவே போதும்னு அவங்க போய் படுத்துட்டாங்கம்மா, இப்ப நீ தான் தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மனோகர் சொல்ல, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குப்பா, இதுக்கு தான் இந்த ரிசப்ஷன்லாம் வேணான்னு சொன்னேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்றாங்க நிலா. அவருக்கு பொறுமை கரைஞ்சு போயிடுது. ஐயோ நிலா, அவங்க யாரையுமே நான் இன்சல்ட்லாம் பண்ணல, நான் என்ன அவங்கள ரோட்லயா படுக்க வச்சிருக்கேன், வசதியா ரூம்ல தானே படுக்க வச்சிருக்கேன், இங்க பாரு நீ ஓவர் திங்க் பண்ணாம போய் படு போ. என்னம்மா நீ அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாரு மனோகர். நிலா எரிச்சலும் சங்கடமும் கோவமா அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து போயிட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முகத்தெல்லாம் தடவி சரி பண்ணிக்கிட்டு சோழன் அங்க வர்றாரு. நிலா அங்கேயே அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நிலா அப்படின்னு அப்பதான் வந்த மாதிரி அவரு கூப்பிட, வந்துட்டீங்களா நம்ம ரூம் போலாமான்னு கேக்குறாங்க நிலா. இல்ல நிலா, நான் அண்ணன் கூடயே படுத்துக்கிறேங்கிறாரு சோழன். இல்ல சோழன் நம்ம ரூம் இருக்குல்ல அப்படின்னு நிலா தயங்கிட்டே சொல்ல, இல்ல வேண்டாம் நான் இவங்க கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் அந்த ரூம் பக்கமா போக, சோழன் அப்படின்னு நிலா ரொம்ப சங்கடத்தோட கூப்பிட்டு நிக்கிறாங்க. சோழன் திரும்பல போய்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. சேரன் எழுந்து அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்து இருக்க மத்த 3 பேரும் அப்படியே புரண்டுகிட்டு மெதுவா எழுந்திருக்கிறாங்க. சோழன் தூங்கினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு வார்ட்ரோபுக்கு முட்டு கொடுத்து அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிலா அங்க வர, வாப்பா அப்படின்னு சேரன் சிரிக்கிறாரு. நீங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகலையா அப்படின்னு நிலா கேட்க, அது அப்படின்னு யோசனையா பார்த்துட்டு இருக்காரு சேரன். அது பாத்ரூம் இல்ல நிலா அப்படிங்கிறாரு சோழன். என்னது, இங்கேதான் நிறைய பாத்ரூம் இருக்கே அப்படின்னு நிலா கேட்க, எங்களை பின்பக்கம் இருக்க பாத்ரூம் தான்
யூஸ் பண்ண சொல்லிட்டு போனாங்க. அது இங்க வீட்டுல வேலை பார்க்குற எல்லாரும் யூஸ் பண்ற பாத்ரூம் போல இருக்கு. நாங்க எப்போ போனாலும் யாராவது ஒருத்தங்க உள்ளர இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாரு சேரன். அந்த பாத்ரூம் உங்களை யார் யூஸ் பண்ண சொன்னது அப்படின்னு நிலா கேட்க, அப்படின்னு ஆரம்பிக்கிற சேரன் அப்படியே நிறுத்திக்கிறாரு. சோழன் பரிதாப பார்வை பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் சங்கடத்தோட பார்வையை வேறு பக்கம் திருப்பிக்க, பல்லவனும் ஒரு சங்கடமான பார்வையோட பாக்குறாரு. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டீங்களான்னு நிலா கேக்குறாங்க. அது நாங்க குடிச்சுக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாரு சேரன். இருங்க அண்ணே, நான் போய் முதல்ல காஃபி கொண்டு வரேன்னு நிலா போறாங்க. நிலா கிச்சனுக்கு வர அங்க ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேனை ஏதோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா அடுப்புல இருக்க பால் பாத்திரத்தை மூடி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை பத்த வைக்க தேனை திரும்பி பாக்குறாங்க. நிலா, நீ தான் காஃபி குடிச்சிட்டியே நிலா, யாருக்கு காஃபி கலக்குறேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. சேரன்னு சோழன்லாம் இன்னும் காஃபி குடிக்கல, அவங்களுக்கு தான் கலக்குறேன்னு நிலா திரும்பி கூட பார்க்காம சுறுசுறுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கா? அதுக்கு எதுக்கு நீ கிச்சன்ல நிக்கிற? நீ போ, நான் யாரையாவது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு தேனு சொல்ல, நீ கொடுத்து கிழிச்ச லட்சணம்லாம் எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன்றாங்க நிலா வெடுக்குன்னு. அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. என்ன நிலா, எதுக்குடி இப்படி எரிஞ்சு விழற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எரிஞ்சு விழாம என்ன பண்ண சொல்ற? அவங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கம்மா, இருக்கிறதுலயே அவங்கள தான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்கள ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்கிறீங்க, இப்ப பின்பக்கம் இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கோவமா சொல்லிக்கிட்டே நிலா ட்ரேல இருக்க கப்ல காஃபி எடுத்து ஊத்த போறாங்க. இதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹோட்டல்லையே தங்கி இருப்போமேம்மா அப்படின்னு நிலா சொல்ல, அது பாத்ரூம் எதுவும் ஃப்ரீயா இருந்திருக்காதுடி, அதனால தான் சொல்லி இருப்பாங்க, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற அப்படின்னு தேனு சொல்ல, எப்படிம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி உன்னால பேச முடியுது? பின்னாடி இருக்க பாத்ரூமை தவிர இந்த வீட்டுல வேற பாத்ரூமே இல்லையா? எத்தனை பாத்ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு நிலா கேட்க, இல்லடி அது அப்படின்னு தேனு ஏதோ சொல்றாங்க. பேசாதருமா, வந்த இடத்துல சண்டை போட வேணான்னு பாக்குறேன் அப்படிங்கிற நிலா திரும்பி பால் எடுத்து காஃபி கப்ல ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா இதோட இதை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதம்மா, உங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சு நல்லா கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு நிலா சொல்ல, அவங்க அம்மா அதிர்ச்சியும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க காஃபி ட்ரேயோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நிலா, காஃபி நேன் அவங்க கொண்டு வந்து நீட்ட, தேங்க்ஸ் பண்ண எடுத்துக்கிறாரு அவரு. இந்தா பல்லவான நீட்ட, தேங்க்ஸ் அண்ணன் அவரும் எடுத்துக்கிறாரு. பாண்டி கிட்ட நீட்ட, அவரும் எடுத்துக்கிறாரு. சோழன் கிட்ட நீட்ட, அவரும் எடுத்துக்க நிலாவும் அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அப்போ தேனு விடுவிடுன்னு அங்க வந்து நின்னு பாதி திறந்திருக்க கதவு வழியா உள்ளர பாக்குறாங்க. பல்லவா, காஃபி நல்லா இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, நல்லா இருக்கு நீங்கிறாரு அவரு. அப்படின்னு நிலா சின்ன புன்னகையோட பார்க்க, வெளியே நிக்கிற தேனு சரியான கடுப்போட பாக்குறாங்க. நீயே போட்டியாப்பான்னு சேரன் கேட்க, ஆமான்னுங்கிறாங்க நிலா. டிகாஷன் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நல்லா போட்டிருக்கங்கிறாரு சேரன். என்ன, அப்ப நாமளும் இந்த டிகாஷன் காஃபி போடலாம்ல வீட்டில் அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் பெரிய வேலைடா, நம்ம வீட்டில் டீ தானேடா எல்லாரும் அதிகமாக குடிக்கிறோம், அதனால தான் டிகாஷன் அவ்வளவா போடுறதில்லைங்கிறாரு சேரன். அப்படின்னு சோழன் தலையாட்ட, அண்ணே எனக்கு இந்த காஃபியை விட நீங்க போடுற டீ தானே ரொம்ப பிடிக்கும், டீயை குடிச்சிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவு ஹாப்பியா இருக்குன்றாங்க நிலா. சேரன் சந்தோஷ சிரிப்போட காஃபியை குடிக்க, பாண்டியன் சின்ன சிரிப்போட காஃபியை குடிக்கிறாரு. நிலா உள்ளர எல்லார்கிட்டையும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, வெளியே நிக்கிற தேனு அப்படியே பாய்லிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. சி, இதை வேற நின்று பார்க்கணுமா அப்படின்ற கடுப்போட அவங்க அங்க இருந்து திரும்ப அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றத வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.